எண்ணங்களும் உள்ளுணர்வில் எதை நோக்கி செல்லுகின்றதோ அடுத்த பிறவில் அந்த எண்ணத்தின்படி தான் அவனை ஒப்பனம் செய்கிறேன். அவன் நினைக்கக்கூடிய எண்ணங்களையும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் செய்யக்கூடிய செயல்களையும் பதிவு செய்வதற்காக ஆகாய பேரிடு என்று சொல்லக்கூடிய நிராமயத்தை ஒன்றை படைத்திருக்கிறேன். அது யாருக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. தேவர்களுக்கும் ஊர்களுக்கும் யாவர்களுக்கும் கிரக கோள்களுக்கும் அண்டங்களை எல்லாம் படைத்த ஆண்டவனுக்கே அது கட்டுப்பட்டது அல்ல. அதை வசியப்படுத்தவும் முடியாது, வசப்படுத்தவும் முடியாது. அவர்கள் முற்றும் துறந்த முனிவர்களே ஆனாலும் கூட சரி, ஒரு சிறிதளவு அணுவளவு கடுவளவு அவர்கள் உள்ளத்திலே ஒரு மனிதத்தனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை நினைக்கின்றார்கள் என்றால் உடனே அது பதிவாகிவிடும். அதற்கு தகுந்த பலன் அடுத்தாற் போல அவருக்கு வட்டி போட்டு கிடைக்கும். அது நல்ல எண்ணமாக இருந்தால் அடுத்த பிறவியில் பல மடங்கு அந்த எண்ணத்துக்கு நல்லது நடப்பது போல பிறகு கிடைக்கும். தீய எண்ணமாக இருந்தால் வட்டியிட்டு அதற்கு தீய செயலில் தான் வந்து சேரும். இதைத்தான் ஔவையார் சுருக்கமாக சொன்னார்கள் அல்லவா, நினைக்க தனக்க எண்ணம் போல் வாழ்வு, முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும், விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது. இப்படியெல்லாம் முன்னோர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் இது என்று நாம் சிந்திக்கவில்லை. மக்கள் சிந்திப்பதே கிடையாது. மாடு ஆடு பன்றி நாய்கள் கூட சிந்திக்கும் போல தெரிகிறது. ஆனால் அந்த ஆறறிவு படைத்த மனிதன் சிந்திக்காமலேயே வாழ்கிறான். அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது. எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டு எங்கே வேணாலும் கிடக்கிற பன்றியை விட கேவலமாக மனிதர்கள் நிறைய பேர், எல்லோரும் கிடையாது. இந்த மனிதர்களை நினைத்துத்தான் மகான்கள் பூராவும் அழுதிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் இதை நினைத்து தான் அழுகிறார். ஐயோ, இப்படியெல்லாம் வந்து இறைவன் படைப்பு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் இப்படி வாழ்கிணற்றில் வீழ்கின்றார்களே என்று அழுகிறார். விளக்க போகின்றீர் போது கழிக்கின்றீர், புலைகுலைகள் புரிகின்றீர், கலகல வென்கின்றீர், கைவிளக்கை பிடித்து ஒரு பாழுங்கிணற்றில் விழுகின்ற களீர் என கழிக்கின்றீர், கருத்திருந்தும் கருதீர், ஐவிளக்கு மூப்புகளை நினைத்தால் உங்கள் அடிவயிற்று முறுக்காதோ கொடிய முயற்றுலகீர் அப்படின்றார். ஒரு மனிதன் என்னை போல கண் பார்வை இல்லாத இருந்துட்டால் பரவாயில்ல, போய் எங்கே வேணாலும் விடலாம். கண் பார்வை இருந்தே கண்ணை மூடிக்கொண்டு பள்ளத்தில் விழுவது போல இந்த மனிதர்கள் பாவத்தில் ஆளாகிறார்கள் என்கிறார் வள்ளல் பெருமான். கைவிளக்கை பிடித்து கொண்டு போய் ஒரு பாழுங்கிணற்றில் விழுந்து அதுக்கே சந்தோஷமாக விழுந்து விழுற போல சொல்கிறார் இந்த பதிகத்தில். கைவிளக்கை பிடித்து ஒரு பாழுங்கிணற்றில் விழுகின்ற களீரென கழிக்கின்றீர், கருத்திருந்தும் கருதீர்னு சொல்கிறார். எவ்வளோ மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றி சொல்லியும் கூட இந்த மக்கள் ஏன் செவி சாய்ப்பதில்லை? இதுவும் இறைவனுடைய திருவிளையாடலா என்று நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நிறைய அன்பர்கள் என்னுடைய சந்திப்பிலே இந்த காலகட்டத்திலேயும் நிறைய இளைஞர்கள் இந்த இறை சிந்தனையிலேயும் ஆன்மீக சிந்தனையிலேயும் சன்மார்க்கத்திலேயும் உண்மை ஒழுக்கத்திலேயும் இருப்பதையும் நான் பார்க்கிறேன். அவர்களை பார்க்கும்போது நம் மனம் ரொம்ப பூரிப்படைகிறது, சந்தோஷம் அடைகிறது. அவர்கள் காலில் நாம் விழுந்து வணங்கலாமா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் முதுமையிலும் கூட திருந்தாமல் பல பாவங்களையும் குற்றங்களையும் பிறர் பொருளை அபகரிப்பதிலேயும் திருடுவதிலேயும் கொலை செய்வதிலேயும் கொள்ளையடிப்பதிலேயும் கற்பழிப்பதிலேயும் இந்த உடல் சுகத்துக்காகவே வாழக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். அவர்களும் இந்த இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான். அவர்களுக்குள்ளேயும் அந்த கடவுள் இருக்கிறார் என்பதுதான் பொதுவான கருத்து. அதனால்தான் இதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் சிந்தித்து இறைவனிடத்தில் இந்த கேள்வியை நான் கேட்டேன்.
இறைவா, ஏன் இப்படி உங்கள் படைப்பில் ஏற்றத்தாழ்வாக பிறரை உயரையே கொண்டு போறீங்க, பிறரை கீழே கொண்டு போறீங்களே, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இறைவன் இதை தான் பதில் சொல்கிறார். முதல் பிறவியில் நான் யாருக்கும் நிர்ணயிப்பது கிடையாது. அப்போது அவர்கள் எந்த ஒரு வகையிலே மேலே ஏறுவதும் கீழே ஏறுவதும் அவர்கள் கையில் தான் இருக்கின்றது. இதற்கு நான் பொறுப்பு கிடையாது என்பது போல ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். அப்படித்தான் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகினால் உலகையே ஏமாற்றும் உன்னை ஏமாற்ற நினைத்தேன் முடியவில்லை என்ற வரியின்படி இறைவனை யாரும் ஏமாற்ற முடியாது. எந்த இடத்திலிருந்து நீ எங்கே ஒரு தீமையை பிறருக்கு நினைச்சாலும் அது உனக்கே வந்து சேரும். ஆகினால் முடிந்த வரைக்கும் யாருக்கும் தீது நினைக்கின்ற பாவிகட்கும் செய்தாய் பெருங்கருணை என தெளிந்திருந்தார் வல்லப்பெருமான். தீமை நினைப்பவர்களுக்கு கூட நாம் தீமை நினைக்க வேண்டியதில்லை. இறைவன்கிட்ட நின்று கையேந்தி அழுது, இறைவா, நான் சரியாக தானே நான் நடந்துன்னு போகிறேன், ஏன் என்கிட்ட கொண்டாந்து இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுக்குறீங்க, இளைஞரை கொண்டாடுறீங்கன்னு ஒப்படைத்தால் நீங்கள் நினைப்பதை விட அவர்களுடைய கணக்குப்படி அது இயற்கையாகவே நடந்து போகும். இதுதான் உண்மை. ஆகினால் எந்த ஒரு ரூபத்திலும் நாம் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதையே அடையலாம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கன்னு அருட்பெருஞ்சோதி. ஓம் சங்கரலிங்காய நமः. நன்றி, வணக்கம்.